بسم الله الرحمن الرحيم. என்ற அடிப்படையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து மலக்குகளை அனுப்புவதாக அல்லாஹ் வாக்களித்திருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த செய்தியை இப்பொழுது பார்ப்போம். மலக்குகள் வானத்தில் இருந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா இந்த பதில்களத்துல அந்த மலக்குகளை நோக்கி செய்தி அறிவிக்கிறார். யுவதி ரப்புக இலல் மலாயிகா, உன்னுடைய இறைவன் மலக்குகளுக்கு அறிவிக்கின்றார், செய்தி அறிவிக்கின்றான். அன்னி மாறக்கும், நான் இப்பொழுது உங்களுடன் இருக்கின்றேன். யாரு? எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளுக்கு அறிவிக்கின்றான். பதப்பித்துள்ளதில் ஆமனும், ஈமான் கொண்டவர்களை வலுப்படுத்துங்கள், சிறப்படுத்துங்கள். சதுர்த்தி குரூபில்லதின கபரு ரோட, நான் இந்த இறை மறுப்பாளர்களுடைய உள்ளங்களிலே நான் பயத்தை கொடுக்கிறேன். முஸ்லிம்களை கண்டா அப்படியே நடுங்கும் என்ற ஒரு நடுக்கத்தை எதிர்க்கத்தை அவர்கள் உள்ளத்தில் நான் கொடுக்கிறேன். எனவே பகுதிப்பு பௌக்கலானா, நீங்கள் கழுத்துக்கு மேல் வெட்டுங்கள். பகுதிப்பும் உள்ளவனா, அவர்களிடத்தில் அவர்களில் ஒவ்வொருவருடைய அந்த கை விரல்களுடைய நுனிகளை நீங்கள் தரிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு உத்தரவு போடுறான். மலக்குகளும் அந்த காரியத்தை செய்கிறார்கள். மலக்குகள் நேரடியாகவே களமிறங்கி இருக்கிறார்கள். பார்க்கிறோம் முஸ்லிம்களில் வரக்கூடிய ஹதீஸ். நான் ஏற்கனவே இப்போது உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிய அந்த வசனங்கள் 12வது வசனமாகும். இந்த வசனம் அன்பால் 8வது அத்தியாயத்திலே இறைவன் பெற்றிருக்கின்றது. இப்போது மலக்குகள் அந்த கடத்தில் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. ஒரு நபித்தோழர் அவர் எதிரிகளில் ஒருவரை பின்தொடர்ந்து அப்படியே செல்கிறார். அவரை தாக்க வேண்டும் என்பதற்காக இவர் அப்படியே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இவர்தான் அவரை அழைப்பதற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே திடீர் என்று ஒரு சாட்டை அடி அவருக்கு விழுகிறது. யாருக்கு? எதிரிக்கு விழுகின்றது. இவர்தான் அந்த எதிரியை தாக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் எதிரிக்கு ஒரு சாட்டை அடி விடுவதை இவரை பார்க்கிறார். அந்த சாட்டை அடி மேலிருந்து விழுகின்றது. ஒருவர் குதிரையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் அவருக்கு தெரிகிறது. அந்த குதிரையில் செல்லக்கூடிய அந்த குதிரை வீரர் எப்போதும் அகதியும் ஹைந்தும், குதிரைக்கு பேர் ஹைந்துமே, நீ விரைந்து முன்னேறு என்று அந்த குதிரைக்கு அந்த குதிரை வீரர் கட்டளையும் கொடுக்கிறார். இப்போது இவர் யாருடைய கதையை முடிக்க வேண்டும் என்று சென்றாரோ அவருடைய கதை முடிந்துவிட்டது. மலக்குகளே முடித்து வருகிறார்கள். அந்த எதிரி அப்படியே முகல் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய மூக்கு, அவனுடைய முகமெல்லாம் காயப்படுத்தப்பட்டு மூத்தாகி அவனுடைய முகமெல்லாம் நாட்டினுடைய அடியை அப்படியே பார்க்கிறான். அடிச்சு அங்கேயே அவனுடைய முகமெல்லாம் காயமாக்கப்பட்டு அப்படியே ரத்த கலரையாக ரத்த வாராக முகம் குப்பர விழுந்து வருகிறான். மரணித்து கிடக்கிறான். இதை அந்த முஸ்லிம் ராணுவ வீரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று சொன்ன உடனே, சதத்த, நீ உண்மை சொல்லிவிட்டாய். நானிக்கவின் மதத்தின் சமாளின் சாலிதா, இது 3வது வானத்தில் இருந்து வந்த உதவி. அல்லாஹ் தஆலா சொல்றாங்கல்ல, இது தக்கூனில் மூமினின அதை எப்பேக்கும் ஐயுத்தக்கும் ரொம்பக்கும் இந்த அலாசியாராசிகள் மலாய்க்கும் உதவி. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வானத்தில் இருந்து மலக்குகளில் இருந்து 3000 பேரை இப்பொழுது அவர்களை கீழே இறக்கி உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாக்களித்தான் என்று நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டுகிறீர்களே, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் இங்கு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது வானத்தில் இருந்து வந்த உதவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் இந்த பதில் போர்க்களத்தில் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மக்காவில் உள்ள ஒவ்வொரு பிரமுகர் எங்களுக்கு வீழ்வார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இது மக்காவில் நடந்ததனால் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த சம்பவம். அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் கேட்கிறார்,
உங்களில் யாராவது ஒட்டகத்தினுடைய கருப்பையை எடுத்து வருகின்றீர்களா என்று கேட்கின்றார். முகம்மது இதோ பொழுது கொண்டிருக்கின்றார். அவர் சஜிதாவிலே எடுக்கின்ற பொழுது சஜிதாவிலே இருக்கும் பொழுது நாம் அந்த ஒட்டக கருப்பையை அவருடைய மேலே நாம் வைத்து விடலாம் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே ஒருவன் போய் எடுத்து கொண்டு வருகின்றார். எடுத்து வந்து அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய முதுகை தூக்கி வைத்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரால் எடுத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் கனமான அது ஒட்டக கருப்பை. அந்த கருப்பையை ஒருவர் தன்னுடைய முதுகால் தள்ளிவிட முடியாது. அவர்கள் எழுவதற்கு சிரமப்பட்டு சஜிதாவிலிருந்து நெற்றியை தூக்குவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த கட்டத்தில் அந்த அந்த ரசூலுல்லாஹி அவர்கள் மீறி இப்படி ஒட்டக கருப்பையை வைக்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். லா உக்னி ஷைஅன், என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. லவ் கானி மனஹத்துன், எனக்கு தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும். அப்படி தடுக்கக்கூடிய சக்தி இல்லை. இந்த கட்டத்தில் அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்க முடியாமல் கிடக்கிறார்கள். அதை பார்த்து அபூ ஜஹல், உத்பா, ஷைபா அத்தனை பேர்களுமே ஒருவர் மீது ஒருவர் சாமி விழுந்து சிரிக்கிறார்கள். ஒருவர் இன்னொரு மீது விழுந்து அப்படியே மகிழ்ச்சியிலே சிரிக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன் மேனியில் கிடக்கக்கூடிய அந்த ஒட்டக கருவை அவர்கள் தள்ள முடியவில்லை. அந்த ஒட்டக கருப்பையை தன் மீது சுமந்து கொண்டு சஜிதாவிலிருந்து எழ முடியவில்லை என்று இந்த தகவல் மகாத்மா அவர்களுக்கு கிடைத்து அவங்க வர்றாங்க. அவர்கள் வந்து அதை அப்புறப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் ரொம்பவும் வேதனைப்படுகிறது. அப்போது அவர்கள் கையில் உயர்த்தி விடுகிறார்கள். கைகள் உயர்த்தி, அல்லாஹும்ம அலைஹி அபீ ஜஹல், அபூ ஜஹலை பிடித்துவிடு. அலைஹி உத்பத்துடைய ரபியா, உத்பத்துடைய ரபியாவை பிடித்துவிடு. ஷைபத்துடைய ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபாவை பிடித்துவிடு. வலீதுடைய உத்பா, உத்பாவுடைய மகன் வலீதை பிடித்துவிடு. உமையத்துடைய கலர், உமையத்துடைய கலரை பிடித்துவிடு. உத்பத்துடைய அபீ முஹைத், உத்பத்துடைய அபீ முஹைத்தை பிடித்துவிடு. இன்னொருவர் ஏழாவது ஒருவர் அந்த நபர் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவருக்கு நினைவில் வரவில்லை. அதனால ஏழாவது யார் என்று அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருக்கு தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்றாங்க. இந்த பிரார்த்தனை செய்தது அவங்களுக்கு தெரியும். மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த முஹம்மது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார். ஏனென்றால் அந்த ஊர்ல உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அவர்களுக்கு நம்பிக்கை. ஊர்ல ஷிர்க்ல அவர்கள் இருந்தாலும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அவர்களுக்கு நல்ல ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பயப்படவும் செய்கிறாங்க. இந்த துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்று அவர்கள் அஞ்சவும் செய்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் மகிழவும் செய்கிறார்கள். நாம் ஒரு சாதனை செய்துட்டோம், முகமதை ஈடுபடுத்திட்டோம், முகமதை நாம் மட்டம் கட்டிவிட்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு காபாவுல ஹரம் ஷரீஃப்ல யார் யாருக்கெல்லாம் எதிராக பிரார்த்தனை செய்தார்களோ அத்தனை பேர்களுமே மண்ணை கொள்கிறார்கள், அத்தனை பேர்களுமே கொல்லப்பட்டார்கள். அந்த காட்சியை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அபூ ஜஹல் இப்போது கொல்லப்படுவதற்கு அந்த காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். உமையத்துடன் தலமும் கொல்லப்பட இருக்கின்றார். உத்துபாவை எடுத்து ஏற்கனவே அல்லாஹ்வுடைய மீது உத்துபாவை கொண்டு விட்டார்கள். ஷைபாவை அல்லாஹ்வுடைய எடுத்து கொண்டு விட்டார்கள். வலிதுல் உத்துபாவை உபைதா என்பவர்கள் ரெண்டு பேருமே சம அளவில் தாக்கி கிடந்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம். உபைதா அவர்கள் காயப்படுத்தப்பட்டு அவர்கள் நபித்தோழர்களால் தூக்கி சிந்தி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த வலியை இப்போதும் கொல்லப்பட்டு விட்டார். இதில் நாம் பார்க்க இருக்கிறது அபூஜஹலை பார்க்க இருக்கிறோம். உமையத்துடைய தலைமை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்க்கிறோம். இந்த
அபூஜஹல் எப்படி கொல்லப்படான் பார்த்தீர்கள் என்றால், ரெண்டு பேர்கள், ரெண்டு இளைஞர்கள், அன்சாரியை தெரிந்த இளைஞர்கள், முஆது இப்னு அஃப்ரா, முஆது என்ற இரு இளைஞர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே வந்திருந்தார். ரெண்டு இளைஞர்கள், ஒருவர் வலது பக்கம், இன்னொருவர் இடது பக்கம். அப்படி இடது பக்கம் நின்ற உடனே அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பேருடைய அந்த திரகாந்தம், அவருடைய அந்த உடல், அவர்களுடைய அந்த திருப்பு சுருச்சல் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவங்க நினைக்கிறாங்க, இவர்களை விட இவர்களெல்லாம் ஒரு மூத்தவர்கள் தான், இவர்களை விட பலமான ஆண்களுக்கு வந்து நம்ம நின்றுக்கணும். ஆனா இந்த இளைஞர்களுக்கு வந்து நாம் நிற்க வேண்டியது ரொம்ப சீரியஸ், இந்த இளைஞர்களுக்கு முன்னிலே நின்று கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றது என்று அவங்க தங்களை கொஞ்சம் இவ்வளவு இந்த இளைஞர்களுக்கு முன்னில் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஏமாற்றோம் என்று தன்னைத்தானே குறைவாக நினைத்துக் கொள்கிறார்கள். இப்போது ஒருவர் அப்துர்ரஹ்மான் அவனுடைய யதார்த்தத்திலே அபூஜஹல் எங்க, அவன் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக திட்டுவதாக நாங்கள் கேள்விப்படுறோம். நாளை எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு ஆள் கிடையாது, நீங்க காட்டுங்க அப்படின்றாங்க. இப்படி ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்னொருவரும் அதே போல அவங்களோட எங்க அபூஜஹல் நான் பார்க்கணும் எதுக்கு இப்படி கேட்ட உடனே அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, இப்போது நான் அபூஜஹல் எதிர்த்து நிற்கும், நாங்க ரெண்டு பேரும் மோதிக் கொண்டிருக்கும் போது எங்களை யார் முதலில் மரணத்தை செலவு புரிகிறார் என்பதை பார்க்க வேண்டும். நான் எங்க என்று அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹல் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணில் படுகிறார். இந்த கூட்டாளிகள் இந்த வந்து பாதுகாப்பு சொல்ல உடனே ரெண்டு பேருமே கேட்கணும்னா முன்னேறி செல்றாங்க. எந்த உடனேயே ரெண்டு பேருமே தங்களுடைய வாழால் தாக்குகிறார்கள். அபூஜஹலுடைய கதை விடுகிறது, கீழே விழுந்திருக்கிறார். இந்த செய்தி புகாரில 3141வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அபூஜஹல் விழுந்து விட்டார். இந்த அபூஜஹல் விழுந்தவுடனே இவன் மிகப்பெரிய ஒரு எதிரி, இவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அங்கே ஒரு ஆளை அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மையொரு மாசனா அபூஜஹல் கதை என்னாச்சுப்பா, யார் போய் பார்த்துட்டு வரா என்று கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கிளம்பிட்டாங்க. அவங்க போய் பார்க்கிறாங்க, அந்த முஆது இப்னு அஃப்ரா என்ற இரு இளைஞர்கள், அன்சாரி இளைஞர்கள், மாலிக்கள் அவர்களை அந்த அபூஜஹலை கீழே படிக்க போட்டு விட்டார்கள். ஆள் புத்தகத்தில் அப்படியே உடைந்து போய் கொஞ்சம் நீர் பூசலாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தொழுது கொண்டிருக்கும் போது இதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான் பக்கத்தில் நின்றாங்க. வேதனைப்பட்டாங்க, நம்மளால நடக்க முடியலையே, நமக்கு எந்த விதமான வலிமையும் இல்லையே, இத மிகப்பெரிய ஒரு படுவாகி, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஒட்டகக்குடலை தூக்கி வைத்துக் கொண்டு ஒட்டகத்தினுடைய இந்த கருவையை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்பொழுது பக்கத்தில் இருக்கிறார்கள். அபூஜஹலுடைய பக்கத்தில் நின்று அவனுடைய தாடியை பிடித்து, நீதாவுதேலா அந்த அபூஜஹல், நீதாவுதேலா என்று அவனுடைய தாடியை பிடித்து கேட்கிறார்கள். அப்போது அபூஜஹலுடைய அந்த திமிர் பாருங்க, உறைந்து போய் கிடக்கிறான். அவன் சொல்கிறான், நீங்க யாரை வெற்றி வீழ்த்துகிறீர்களோ அவனை விட சிறந்த ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியுமா? அதாவது கீழே விழுந்தும் அவனுடைய அந்த இருமாப்பு, அவனுடைய அந்த திமிர் போகவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி புகாரில 3963வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவை வச்சு கேட்டாங்க. அந்த எல்லாருடைய கதையும் புரிந்துவிட்டது. அபிமன்யுடைய கதை எப்படி முடிந்தது என்பதை அதில் உள்ள வரலாற்று குறிப்பை நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை பார்க்கவில்லை. ஆனால் மற்றவர்களுடைய அந்த குறிப்பை இங்கு நான் பார்க்கிறேன். அபூஜஹல் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை பார்த்துவிட்டோம். உமையத்துக்கு பலம், இவனை ஏற்கனவே காபாவை சுற்றிட்டு இருக்கும் பொழுது அப்போது
மாதம் சொல்லிட்டாங்க, உன்னை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்ல போகிறார்கள் என்று சொன்னா அவன் குடிச்சான். முகமது தான் பொய் சொல்ல மாட்டாரே என்று அவன் பதில் சொன்னான். ஆனால் அவன் போர்க்களத்திற்கு வரக்கூடாது என்று இருந்தும் அபூஜஹல் அவனை மல்லு கட்டி அவனை ஆள அமுக்கி நீ எப்படியாவது போர்க்களத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சரிகட்டி விட்டான். இப்போது உமைய் இப்னு ஹலப் போர்க்களத்திற்கு வந்துவிட்டான். போர்க்களத்தில் இருக்கிறான். அப்படியே எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1000 பேர்கள் அளவுக்குள்ள எண்ணிக்கையினர் ஒரு 319 என்ற எண்ணிக்கையில் உள்ள அந்த சிறுபான்மை மக்களால் பெரும்பான்மை மக்கள் அல்லாஹ்வுடைய நாமத்தை நினைக்கிறார். குர்ஆனில் இருந்து மனதிற்கு ரீதியாக உலகியல் அடிப்படையில் எப்படி அல்லாஹ்வுடைய உள்ளங்களில் இருந்து அந்த அச்சத்தை எல்லாம் கடைபிடித்து இந்த எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய மன தைரியத்தை கொடுத்தார் என்பதை நேற்றைய நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்போது நாம் பார்க்கிறோம், இந்த உமைய் இப்னு ஹலப் களத்திலே இருக்கிறார். இவன் ஒரு மலைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார். மலையில யாரும் வந்து காய்ச்சக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறார். இங்கு நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த உமைய் இப்னு ஹலப்புக்கு எப்படி நாகரமான ரலியல்லாஹு தஆலா நண்பராக இருந்தார்களோ அதே போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமைய் இப்னு ஹலப்புக்கு நண்பர். 2 பேரும் உடன்படிக்கை போட்டுள்ளார்கள். மதீனாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உமைய் இப்னு ஹலப்புடைய சொந்தங்கள் மதீனாவில் இருக்கிறார். மதீனாவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இஸ்லாமிய ஆட்சியால், இஸ்லாமிய ராணுவத்தால், இஸ்லாமிய அரசாங்கத்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் அவர்களும் உமைய் இப்னு ஹலப்பும் அப்துல் ரஹ்மான் உமைய் இப்னு ஹலப்பிடத்துல மக்காவில் ஏதாவது என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இருவரும் ஒப்பந்தம் போடுகிறார்கள். அப்படி ஒப்பந்தம் போடும்போது ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். எழுதக்கூடிய அந்த கட்டத்தில் அப்துல் ரஹ்மான் என்று அவர் எழுதுகிறார். உமைய் இப்னு ஹலப் ஆட்சேபனை என்று சொல்கிறார். என்ன ஆட்சேபனை? நான் அழைப்பு ரஹ்மான், நீ உன்னுடைய பேர்லாம் அப்துல் ரஹ்மான் இப்போது சேர்த்து வச்சிருக்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணாநிதியுடைய பேர் பழையது வேற, நெடுஞ்செழியனுடைய பேர் பழையது வேற, அன்பர்களுடைய பழையது வேற. எல்லாருமே இந்த இந்தியாவில் சில பேர்கள் எடுப்பாங்க. அது மாதிரியான சாமியோடு தெய்வத்தோடு சேர்த்து சில பேர்கள் எடுப்பாங்க. அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க திராவிட கழகத்திற்கு அந்த சிந்தனையால் பார்க்கப்பட்ட பிறகு அந்த பேர்களை தமிழினுடைய அடிப்படையில் மாற்றிக்கொண்டார்கள். இங்கு நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவுடனே தவறான பேர்கள் இருக்குமே, அந்த பேர்களை எல்லாம் மாற்றி சரியான பேர்களாக ஆக்கிவிட்டார்கள். அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். இதைதான் உமைய் இப்னு ஹலப் சொல்கிறான், நீ என்ன அப்துல் ரஹ்மான் என்று வைத்துக் கொள்கிறார், அம்மா அந்த ஒப்பந்தத்தில் இந்த அளவிற்கு தன்னுடைய கொள்கையில பிடிவாதமா இருக்கிறான் என்று பாருங்கள். நீ எப்படி அப்துல் ரஹ்மான் என்று பேர் இருக்கிறான், இந்த பேர்ல ஒப்பந்தம் போட முடியாது. உன்னுடைய பழைய பேர் போடு. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பேர் இருந்த அந்த பேர்ல டாக்குமெண்ட் போடு, பத்திரத்தை போடு என்று சொல்கிறார். உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல் அம்ர் என்ற பேர், அவருடைய பேர் அப்துல், அந்த பேரை வைத்து ஒப்பந்தம் எழுதி அந்த ஒப்பந்தம் முடித்து விடுகின்றது. இந்த அடிப்படையில் தான் 2 பேர்களும் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடன்படிக்கையுடைய அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கும் போது இப்போது போர்க்களத்திற்கு உமைய் இப்னு ஹலப் வந்தாங்க. உமைய் இப்னு ஹலப்பை இஸ்லாமிய ராணுவ வீரர்கள் கொண்டு விடுவார்கள் அல்லவா, அவர்கள் பாதுகாப்பு என்பதற்காக வேண்டி இந்த உமைய் இப்னு ஹலப் ஏற்கனவே பின்னாலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார். முன்னால வரல, கடத்துக்கு முன்னால. என்றால் எப்போது பின்வாங்கி ஓடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது ஓடக்கூடிய ஆட்களும் முதலாக இருக்கணும் என்பது அவனுடைய குறிக்கோள். அப்படிதான் அவன் ஒவ்வொரு இடத்தையும் பின்னணி சென்று கொண்டிருக்கிறார். இப்போது இவனுடைய இடையை அப்துல் நாம் உணர்ந்து அந்த மலைக்கு மேல ஏறி அவனுடைய பக்கத்தில் போய் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறான். இந்த காட்சியை ஒரு நபித்தோழர் பார்த்துவிட்டார். அபிஷினியா நாட்டை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா இந்த காட்சியை பார்த்தவுடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்பொழுது குரல் எழுப்புகிறார்கள். உமைய் இப்னு ஹலப், இதோ உமைய் இப்னு ஹலப் வந்துவிட்டான். லா நஜௌதி நஜா உமையா, உமையா உயிரோடு இருந்து இந்த பிலால் உயிர் வாழ்வதை அர்த்தம் கிடையாது, விடக்கூடாது அப்படின்னு குரல் எழுப்புறாங்க. ஏன்? அன்றைக்கு மக்காவுடைய வீதியில இந்த விழால மணல்ல வைத்து மணல்ல புது மணல்ல அவரை போட்டு அவருடைய நெஞ்ச தாழ்வரையில ஒரு பெரிய சுடுகின்ற பாறாங்கல்லையும் தூக்கி வைத்து
சிறுவர்களுடைய கையிலே கொடுத்து அந்த மக்காவுடைய திரு வீதிகளிலே இழுத்து போக செய்த ஆண்களில் ஒருவன் உமையுள்ளார். அந்த உமையுள்ளாருக்கு விழாவ அப்படி சித்திரவதை செய்தார். இப்படி ஒரு நாள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறுக்கே வருகிறார்கள். ஏனப்பா இப்படி இந்த ஒரு அடிமையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ் ஒப்புக்கொண்டதற்காக வேண்டி இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாய், இவ்வளவு வதை செய்கிறாய், நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிறார்கள். விடுதலை கொடுக்க வேண்டியதானே என்று சொன்ன உடனே அப்போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விடுதலை வாங்கி கொடுக்கிறார்கள். அவர் கூறிய தொகையை அங்கேயே தெரிந்துவிட்டு விடுதலை வாங்கி கொடுக்கிறார்கள். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆயிஷா சையதுனா அபூபக்கர் சையதுனா பிலால், எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் பிலாலை விடுதலை அளித்தார். இஸ்லாத்தில் இது மாதிரி இன்றைக்கு ஒபாமாவை அமெரிக்காவில் தேர்தல் இருக்கிறார்கள். அவருடைய ஜாதியம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒபாமா அதாவது இன்றைக்கு டெமோக்ரஸியில் அமெரிக்கா தான் எல்லா நாடுகளையும் மிஞ்சியது என்று விண்ணாக பேசுகிறார்களே, அங்கு இன்றைக்கு இந்த அடிமைத்தனம் சாதியம் ஒழியவில்லை. இஸ்லாம் எப்படி ஒழிந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. யாரு குறைஷ் குலத்தினுடைய தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அதை கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அபிசினியா நாட்டை சேர்ந்த இந்த பிலாலையும் ஒரே தட்டில் வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையினால் சித்திரவதை செய்தவர் முயற்சிப்பதனால் அவன்தான் இந்த பதில் காலத்திலே வந்திருக்கிறான். அந்த உமையின் தளத்தை பற்றி ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரபிலே அவனுக்கு எதிராக கையிட்டார்கள். அதுகொண்டு அதை கழித்து சான்று மாவட்டெல்லாம் சொல்லிவிட்டார்கள், முகம்மது உன்னை கொல்லப் போகிறார்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய கணக்கை முடிக்கப் போகிறார்கள் என்று சான்று மாவட்டெல்லாம் சொல்லிவிட்டார்கள். இப்போது இந்த போர்க்களத்தில் உமையின் தளம் கொல்லப்படவில்லை என்றால் அவர்களுடைய அந்த வாக்கு அந்த பிரார்த்தனை இல்லாமல் பொய்யாகிறது. அது நடக்க வேண்டும் அல்லவா? இந்த அப்துல் அவர்கள் அவனை பாதுகாப்பதற்காக சென்றாலும் அவர்களுக்கு பின்னால் விலக்கி சென்றிருக்கிறார்கள். யாரு? அன்சாரிகள். அன்சாரிகள் வேகமாக வருவதை பார்த்து அப்துல் அவர்கள் அந்த உமையின் காலத்தினுடைய மகன் ஒருவன் இருக்கிறார். அவன் வச்சு கொடுக்கிறான். அந்த அன்சாரிகள் நீ கருத்து இருக்குது, நீ பார்த்துக்கொள், அவர்கள் உள்ளே வந்துவிடுகிறார்கள், ஏற்றால் உன்னுடைய அப்பனை அவர்கள் கொண்டு விடுவார்கள் என்று அப்துல் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்கிறாங்க. அந்த அன்சாரிகளுக்கு முன்னால் ஒரு சுழற்சிக்கு நிற்கல, ஒரு ரவுண்டில் நிற்கல, அவனுடைய கதை புரிந்துவிட்டது. இப்பொழுது நேராக அன்சாரிகள் தடம் பார்த்து இடம் பார்த்து அப்துல் அவர்கள் யாருக்கு யார் வந்து பாதுகாப்பு நிற்கிறார்களோ அந்த உமையின் தளத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டார்கள். இந்த உமையின் தளவுடைய உடல் பர்மனான குண்டப்பா, அவனால் ஓட முடியவில்லை. அதனால இந்த கட்டத்தில் அப்துல் அவர்களுக்கு வழியே இல்லை, நீ படுத்த என்று சொல்லி அவனுடைய மேலில் அப்துல் அவர்கள் படுத்துக் கொண்டு அந்த அன்சாரிகளுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த பருத்தை இந்த குண்டப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று குப்பரை கட்டுகிறார்கள். ஆனால் நடக்கவில்லை. அன்சாரிகள் மாணவர்களை உள்ள விட்டு ஆள அவனுடைய கழுத்தை துணித்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய உடல் வாழ்ந்து கிடைக்காத காரணத்தினால முட்டு கொடுத்துக் கொண்டு நின்றார்கள். அவர்களுடைய கால்களில் அந்த ஒரு காலில் அன்சாரிகளுடைய அந்த வாள்கள் பரம்பாட்டிருக்கின்றன. அது அப்துல் சொல்கிறார்கள். பாருங்க, அந்த வாளுடைய சுவடு அதனுடைய காய தடுப்பு இன்றைக்கும் எனக்கு இடம்பெற்றிருக்கிறது என்று பின்னால் காட்டுகிறார்கள். இந்த செய்தி புகாரிய 2300 அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். அப்துல் இப்படி ஒரு முஸ்லிமுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பதிலுக்கு பின்னால் முஸ்லிம்கள் தனி, நீங்கள் என்றால் தனி. இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை நீங்கி ஈமான் நீங்கி
உறவு எதுவுமே இருக்கக்கூடாது என்பதெல்லாம் பதில் போர்களுக்கு பின்னால். அதனால ஆரம்பத்தில் இந்த போரை வீட்டில் ஏற்படுது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால ஆரம்பத்தில் இந்த நிலைமை, அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னால் அதெல்லாம் தடுக்கப்பட்டு போய்விட்டது என்பதை நான் பின்னால் சொல்லக்கூடிய அதிர்களில் இருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த போர்க்களத்தில் அபூஜஹல் விழுந்து விட்டான், உத்பா விழுந்து விட்டான், ஷைபா விழுந்து விட்டான், வலீத் இப்னு உத்பா விழுந்து விட்டான், உமைய் இப்னு கலப் விழுந்து விட்டான், உக்பத் இப்னு அபீ முஅய்த் விழுந்து விட்டான். எல்லாருமே அதாவது மக்காவில் உள்ள பெரும்பெரும் விஐபிகள். இவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித காபாவில் தொழவிடாமல் தடுத்ததற்கு காரணம். இவர்கள் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய உண்ணான அந்த புனித நாட்டிற்கு பிறந்ததற்கு இவர்கள் தான் காரணம். இப்படிப்பட்ட கொடுமைகளை, சிதறல்களை, வேதனைகளை அன்றாட முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டமைத்து விட்டவர்கள் நாட்டு சார்பாக நடத்திய நாட்டு பிராணிகள். இவர்கள் எல்லோருமே அந்த பதில்களிலே விடுக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார், மக்காவில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுதே காபாவிலே அபூஜஹல் சொல்லிக் கொண்டுதான் வந்தார், நான் சத்தியத்தில் இருந்தால் என்னை வாழவை, முகமது அசத்தியத்தில் இருந்தால் அழித்துவிடு என்று சொல்லிவிட்டு வந்தார். இந்த போரிலே யார் சத்தியத்தில் இருக்கிறார், யார் அசத்தியத்தில் இருக்கிறார் என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று யாரை சொல்லிவிட்டான் ஏவனிடத்தில்? அபூஜஹலை சொல்லிவிட்டான். அப்படி சொல்லிவிட்டு வந்திருந்தான். இப்போது தோல்வி யாருக்கு? மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு. இப்போது அல்லாஹ் சொல்றான், இந்த சத்தியோ, எந்த போரை நீங்கள் வெற்றிக்கு அளவுகளாக வைத்திருக்கிறீர்களோ அந்த போரிலே நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? நீங்கள் வெற்றி பெறவில்லை. இந்த சத்தியோ, நீங்க எதை பற்றி அளவுகளாக நீங்க கேட்டீங்க? முகம்மது அசத்தியத்தில் இருந்தால் அவர் அழித்துவிட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீங்க. முகம்மதுக்கு தான் இப்போது வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்போது சத்தியம் யாருக்கு இருக்கிறது? முகம்மது பக்கம் இருக்கிறது. முகம்மது சத்தியத்தின் பக்கம் இருக்கின்றால் சத்தியம் முகமது பக்கம் இருக்கின்றது. இதோடு நீங்கள் ஒதுக்கிக் கொண்டால் அது உங்களுக்கு சிறந்தது. மீண்டும் படையெடுத்து வருவீர்கள், நாங்கள் திரும்ப வருவோம், இந்த முஸ்லிம்களை நான் கொண்டு வருவேன். உலகத்துக்கும் பேருக்கும் செய்யா உங்களுடைய இந்த பெரும்பான்மை கூட்டம் ஒரு கடு அளவு கூட எந்த சாதனையும் சாதிக்கிறதில்லை. எவ்வளவு பெரிய அளவு இருந்தாங்கன்னா, நான் 319 பேர்களை வைத்து இப்போது நான் கதையை முடித்திருக்கேன். நீ கேட்ட அப்படின்னா, நீ கேட்ட, நீ யாருடன் இருக்கிறாய் என்பது கொண்டு நீ கேட்டாய். நான் இந்த முகமது நான் இருக்கிறேன், மூமின்களுடன் நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சூரத்து அன்பால்ல தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அன்பால் 8வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் இதை குறிப்பிடுகின்றான். இங்கு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அளவுகோலாக பதில் போராடுகிறது அமைந்திருக்கிறது. அதனால்தான் யௌமுல் குர்பான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய நாள் என்று இந்த பதில் கொடுத்து வைத்திருக்கிறான். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா இந்த போருக்கும் ஒரு இலக்கணம் சொல்றான் பாருங்க, அருமையான இலக்கணம். என்ன சொல்றான்? வலாக்கில் எப்படி ஆகிய முஸ்லிம்கள் அபூ சுஃபியானுடைய வாழ்வு படையை அடித்தாக்கிட்டு எளிதாக கதையை கொண்டு போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா வேறு விதமான ஒரு நிலையை கொண்டு வந்து அபூஜஹலோடு மோத வைத்து விட்டான். இது அல்லாஹ் தஆலா வலாக்கில் எப்படி அல்லாஹ் மகன் காணப்பட்டுள்ளார். ஏற்கனவே அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி உங்களை பதில் மோத விட்டான். எதற்கு தெரியுமா? எதிரிக்க மன்னர்கள் பையா, செத்தவன் ஆதாரத்துடன் செத்தான் என்பது தெரிய வேண்டும். சாதாரண தான் அசத்தியத்தில் இருந்ததனால் அழிதான் என்று அறிய வேண்டும். ஒரு ஐயா மகன் பையா வாழ்கிறார்களே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழரும் அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று வாழ்கிறார்களே, இந்த மக்கள் வாழ்வது எதற்காக வேண்டி? சத்தியத்திற்காக வேண்டி. இந்த போர்ல உயிர் கிடைத்திருக்கின்றது என்றால் அது சத்தியத்தினால். அபூஜஹல், உத்பா, உக்பத் இப்னு அபீ முஅய்த், உமைய் இப்னு கலப், ஷைபா, வலீத் இப்னு உத்பா ஆகியோருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அசத்தியத்தில் இருந்தது காரணம் தான். இந்த அளவுகள் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம்,
தெரியவரக்கூடியவனாக நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அன்பான்ல 42வது வசனத்தில் தெரிவிக்கிறார். 8வது அத்தியாயத்துல 42வது வசனத்தில் தெரிவிக்கிறான். இது போருக்கே ஒரு அடிப்படை இலக்கணங்க. எனக்கு பார்க்கிறோம் டெல்லியில ரமலான் மாதத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது யார் செய்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் முழுவதும் இதை செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒருவன் போர்க்களத்தில் சாதித்தான் என்றால் அவன் எதற்காக வேண்டி சாதித்தான் என்றால் அவனுக்கு தெரியவில்லை. ஒருவன் உயிர் வாழ்கிறான் என்றால் எதற்காக வேண்டி அவன் உயிர் வாழ்கிறான் என்று தெரிய வேண்டும். இன்றைக்கு மார்க்கெட்ல டெல்லியில் உள்ள அந்த சந்தைகளில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. எதற்காக வேண்டி அவர்கள் தாக்கப்பட்டார்கள், எதற்காக வேண்டி அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள், பிழைச்சிருக்காங்க, அவங்களையும் எதற்காக உயிர் பிழைத்தாங்க என்பதை தெரியவில்லை. போர் என்றால் என்ன காரணம், எதற்கு என்பது தெரிய வேண்டும். இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்கிறது. தற்கொலைப்படை தாக்குதல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு யாராவது இஸ்லாமிய சாயம் பூசுவார்கள் அவர்கள் இஸ்லாத்தை சாய்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் அவருடைய செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ எதற்காக அவனை போய் தாக்க, அவன் எதற்காக அதை சாகிறான், அந்த காரணம் அவனுக்கு தெரியணும். இப்ப பதில பாரு, அவர்களை அழித்தான், அவனை சொல்லிட்டு வந்தான், நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்றால் நான் வாழ வேண்டும், நான் அசத்தியத்தில் இருக்கிறேன் என்றால் நான் அடைய வேண்டும், முகமது அசத்தியத்தில் இருந்தால் அவர் அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தான். ஆனால் அழிந்தது யாரு? அப்படி பார்க்கிறோம் அல்லவா? அவனுடைய வகையாக்கள் இப்படி அல்லாஹ் அந்த பதில் போர்க்களத்துல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில மாபெரும் ஒரு கோட்டை கிழிச்சு காட்டான். இவர்கள் எல்லாம் சத்தியவாதிகள், அழிந்தவர்கள் எல்லாம் சத்தியவாதிகள், மாணவர்கள் எல்லாம் சத்தியவாதிகள், ஏகத்துவவாதிகள் என்று அல்லாஹ் அந்த பதில் போர் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான். இதுல இன்னொன்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மக்காவிலிருந்து அந்த படை கிளம்பி வந்துச்சு. யாரு? அபூஜஹலுடைய படை. அவங்க கிளம்பி வரும்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் வடலோகம், ஆடம்பரம், அந்த ஒட்டகங்கள் அழுத்து பணிகிறது. அவங்க சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்ல, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா, இப்படை தோற்றில் எப்படி வெல்லும், இந்த நாட்டிலாம் ஒரு முஸ்லிம்களுக்கு வரவேற்கிறார். அபூஜஹல் தான் வந்தா 1000 பேர் இருக்கும், 300 பேர், ஒரு முட்டியில கலை முடித்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு இப்படி வாக்களித்தது யாரு? செய்தான். இது செய்யாதவர்கள் செய்தான், ஆனாலும் செய்தான் அவர்களுடைய தேர்தலை அடைந்து காட்டினார். யோகம் இருந்தார், இந்த முகமதை எதிர்த்து நிற்க போகிறேன், உங்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது, நீங்கள் தான் வெற்றியாளர்கள், வெற்றி நிச்சயம் நாளை வரை என்று சொல்லிவிட்டு அழைத்து வந்தான். நாளில் இருக்கிறேன் செய்தான், நாளில் இருக்கிறேன். பலமா தராத்தில் வியந்தான். 2 படையும் அப்படி ஒன்று மோதுவதற்கு தயாராக இருந்தவுடனே நகதாதிபதி செய்தான் புறமும் காட்டி ஓடிவிட்டான். ஒகால இனி வலியும் நிற்கும், நான் உங்களை விட்டு ஒதுக்கி விடுகின்றேன். அந்த முஸ்லிம்களுடைய படையை பார்த்து சொல்றான், இந்திய அலாம் மாதா தரம், நீங்க பார்க்காத ஆட்கள் நான் பார்க்கிற அச்சைகளே உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது. ஜிப்ரீல் பாட்டு வந்தாங்க, மலக்குகளின் பாட்டு வந்தாச்சு. அந்த ஆட்கள் எல்லாம் பார்க்க நான் உங்களுக்கு பக்கத்தில் என்ன பார்க்கணும், என்னுடைய கடை கேமரா வரை போனது என்னை கொஞ்சம் பதிலே சொல்லி பிடிச்சுவாங்க மலக்குகள். நான் பாட்டு இருக்கக்கூடாது என்று உங்களை வழிபட்டு விட்டு காப்பு கொடுத்து விட்டு ஓடிவிடுகிறேன். நீங்க அல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். நான் சொல்றேன், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தங்கமையாளர். பார்க்கறாங்க மலக்குகளே வந்து ஆண்களை அடிச்சு சாண்டியாளருக்கு சாட்டும் பொழுது ஒரு அடிக்கு தாக்கமான. அதனால இந்த பயமா ஓடிட்டான், செய்தான் பயமா ஓடிட்டான். இப்போது களத்தில் இவர்கள் மட்டும் நிற்கிறார்கள், தோற்று போனார்கள், முஸ்லிம்களிடத்துல அடி வாங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் 70 பேர்களை எதிரிகளுடைய அடியில ஒன்று விட்டு 70 பேர்களை கைது செய்யறாங்க. கொஞ்சம் உலக வரலாற்றில் கொஞ்சமாவது இந்தியாவில் இந்த கற்பனை செய்வாங்க. ஒரு 330 பேர் போய் 1000 பேருடைய படையில 20 பேர்களை கொண்டுட்டு இதுல 1000 பலம் உள்ளவர்கள், ஆட்பலம் உள்ளவர்கள், பணப்பலம் உள்ளவர்கள், எல்லா வசதியும் பெற்ற அந்த கூட்டத்தை எதிர்த்து ஆட்பலம்
அதாவது பஞ்சத்தில் வீழ்ந்தவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் பட்டினிக்கிறார்கள். இவர்கள் இப்படி எதிர்த்து நின்ற அந்த எதிரிகளுடைய அணியில் ஒரு 70 பேர்களை 70 பேர்களை கைது செய்து போரை வென்றும் இருக்கின்றார்கள் என்றால் உலகத்தில் நடக்கக்கூடியதா இதுதான் பதில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு பின்னால் இந்த போர்க்களத்திற்கு பின்னால் நான் ஏற்கனவே வாசித்த ஷைத்தான் அந்த வாக்குறுதி சூரத்துல் அன்பால்ல 41வது வசனமாக இடம்பெற்றிருக்கின்றது. 8வது அத்தியாயம் 41வது வசனமாக இடம்பெற்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்ல வெற்றி கொண்ட பிறகு பொதுவாகவே எந்த போர்க்களத்தையும் உடனே இருக்க மாட்டாங்க. களத்தை சந்தித்த அந்த சிங்கம் ஒரு 3 நாளைக்கு அங்கே இருப்பாங்க. வேற எவனா வாங்க எந்த ஒரு தைரியத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அதில் பல நோக்கங்கள் இருக்கின்றன. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த அனைத்து புகாரிகள் 3926வது ஹதீஸாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கி கொண்டு மொத்தம் ஒரு 24 பேர்கள் விஐபிகள் அவர்களுடைய பெருந்தலைகள், அந்த பெருந்தலைகள் அத்தனை வீடு கிடைக்கிறார்கள். ஏற்கனவே சொல்ல காட்டாங்க, இந்த இடத்துல அஞ்சுகள், இந்த இடத்துல உத்துமா, இந்த இடத்துல செய்வான் என்ற அடையாளத்திற்காக அத்தனை பேர்கள் அப்படியே இருந்தார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிணங்களை தூக்கு எப்படி அல்லாஹ் காவல் கொள்வார். அந்த பிணங்களை தூக்குங்கள் என்று சொல்லி பதில்கள் உள்ள அந்த கிணத்துல தூக்கி வீசுகிறார்கள். வீசிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள். யார் கிணத்தில் வீசப்பட்ட அந்த பிரேதங்களை நோக்கி, அந்த கடல்களை நோக்கி கேட்கிறார்களா? இஸ்ரூத் 30 பேர் சொல்லி அபிமாயி அபுஜஹில் உத்பா ஷைபா வலீத் இப்னு உத்பா என்று உபைத் ஹலப் என்று எல்லாருடைய பெயரையும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இஸ்ரூத்தும் அன்னக்கும் அத்தாஅத்துல்லாஹி வ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நம்முடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள் என்று நீங்கள் அது மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. நீங்கள் கட்டுப்படவில்லையே. என்னுடைய ரப்பு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியை நீங்கள் கண்டீர்களா கேட்கிறான். இது உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய புரட்சணம். எல்லா காலத்திலையும் உள்ள புரட்சணம் இது. கூட குறிப்பிட்டு இறந்தவர்கள் பேசுறாங்க, பேசுறீங்க என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, அவங்களுக்கு இப்போது தெரிகிறது என்று. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு நடந்ததாக இப்போது அவர்கள் உணர்கிறார்கள் என்ற விளக்கத்தை இதே புகாரில் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் என்ன அத்தனை பேர்களை தூக்கி போட்டு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, இன்னொரு ரப்பு நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். இந்த நம்பிக்கை என்றைக்கும் மூலங்களுக்கு இருக்கிறது, இழந்தவாதிகளுக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்படி மாதோறும் இந்த நம்பிக்கை அல்லாஹ் கொடுத்த மகத்தான வெற்றி தான் பதில் சொல்றோம். எல்லா அத்திப்பவர்களுக்கும் ஒரு தேர்வு, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், நாமும் சரியான பாதையில் இருக்கிறோம். பதில் என்பது ஒரு அளவுகோல். இந்த அளவுகோல்ல இறைவனுடைய அருளால் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்து இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ராணுவம், இஸ்லாமிய ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அது முதல்ல கைதிகளை 70 கைதிகளை பிடித்திருக்கின்றது. அந்த கைதிகளை பற்றி என்ன முடிவு இருக்கிறது, அவர்களுக்கு என்ன, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவை, அந்த மந்திரி சபை, ஆலோசனை சபை கூடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மாதரம் யஹாபாயில் அஸா, இந்த கைதிகளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மூத்த தலைவர் அவங்க கேட்கிறாங்க. وقال أبو بكر رضي الله عنه يا نبي الله هم بنو العم والعشيرة. யார் இவங்கெல்லாம்? வந்திருக்கிறது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி அகீல் கைதியாக இருக்கிறார். யார் இவங்கெல்லாம்? சித்தப்பா பெரியப்பா மக்கள். இவங்களை போய் நம்ம என்ன செய்ய முடியுங்களா, நம்ம கைவிட முடியுமா சொல்றாங்க.
நாம் அவர்களிடத்திலிருந்து நட்டையிட்டை வாங்கிக் கொள்வோம், நமக்கு பணம் கிடைக்கும், இது பொருளாதாரமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது எதிரிகளை நாம் சந்திப்பதற்கு இனிமேலும் இந்த எதிரிகள் நம்ம சும்மா விட மாட்டாங்க, நம்ம பின்னால எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த பொருளாதாரம் அதற்கு உதவியாக அமையும் என்று யார் சொல்றா? அபூபக்கர் சொல்றாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, எழுதிய இஸ்லாம், அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாமிய பாக்கியத்தையும் கொடுக்கலாம். ஒரு சூழ்நிலை இந்த தலைவர் அவங்க கேட்டாங்க. அதற்கு அடுத்து உமர் அவர்கள் மாத்தலா எவ்வளவு சொந்தா சத்தாவுடைய மகன் உமரே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க எப்போதுமே வெற்றி எழுதினாங்க, சுத்தி வளர்ச்சி பேசுறது கிடையாது, சொல்லா அதெல்லாம் கிடையாது. ஒல்லாஹியா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே, மா அரல்லதி ரஆ அபூபக்கர், அபூபக்கர் கொண்டிருக்கக்கூடிய கருத்து எனக்கு கிடையாது, ஒருவரும் கிடையாது. உலகின்யா என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? அன்பு மக்கின்னா எங்களுக்கு கொடுக்கணும், இந்த கைதிகளுடைய தலைகளை நாங்கள் வீழ்த்த வேண்டும், மரணத்தை கொடுக்க வேண்டும். அலியிடத்தில் இந்த அக்கீலம் சொல்லுங்க சொல்றாங்க. யார் சொல்றா? அலியுடைய தம்பி இருக்காங்க, அக்கீல சகோதரர் அலியிட விடுங்க, எங்களை என் குடும்பத்தை சேர்ந்த ஆளை எங்கிட்ட விடுங்க, அந்த அந்த ஆளை விடுங்க. இங்கேயே நாங்க காட்ட வேண்டும், எங்களுடைய உள்ளத்துல இந்த முஸ்லிம்கள் மீது இனவைப்பவர்கள் மீது, அல்லாஹ்வுடைய எதிரிகள் மீது, உங்களை அந்த மக்காவை விட்டு துரத்தி விட்டவர்கள் மீது, உங்களை சித்தரவதை செய்தவர்கள் மீது, இவர்கள் மீது கடுகளவு கூட எங்களுக்கு பிரியமில்லை, பாசமில்லை, பந்தமில்லை, சொந்தமில்லை என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரிய வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? அதுதான் இப்பொழுது நாங்கள் இவர்களுக்கு மரணம் கொடுக்கணும், அதை சொல்லுங்க. இவர்களுக்கும் எங்களுக்கும் கடுகளவு சம்பந்தமும் கிடையாது, இவர்கள் நாங்கள் ஜீர்ணிக்க முடியாது. உங்களையே இருந்து வந்துவிட்டாங்கல்ல, அல்லாஹ் இருந்து நின்று விட்டார்கள் அல்லவா, இவர்கள் வாழ்க்கைகள், இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும். சும்மா இவர்கள் விடக்கூடாது என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டது, அபூபக்கர் கருத்தையே ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போடுறாங்க, நீங்களாம் நட்டையை கொடுங்க, எனக்கு நட்டையை வாங்கி கொடுக்கிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு எடுத்து பேச முடியாதுல்ல, மறுநாள் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அழுதுகிறாங்க, அபூபக்கர் அழுதுகிறாங்க. உமர் அவர்கள் பின் ஐஷையின் கல்வியாக ஒரு சாமி எதுக்காக நீங்களும் உங்களுடைய நண்பரும் அழுதுறீங்க, அதை சொல்லுங்க. பரிசு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, 2 பேர் எதுக்கு அழுதுறீங்க சொல்லுங்க என்று கேட்கிறார்கள். அவங்க உடனே அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க அழக்கூடிய காரணம் தெரிந்தால் நானும் தெரிந்து அழுதுறேன், ஏன்னா 2 பேருமே அழுதுறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான உண்மைதான் அழுதுறீங்க, அப்படின்னா அழகு இல்லையா? அழுது நான் காவலையாக செய்கிறேன் என்ன சொல்லுங்க என்று சொன்ன உடனே இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கைதிகள் நட்டை வாங்கணுமா, அதற்கு என்ன தண்டனை என்பதை இந்த மரத்துக்கு அருகில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொஞ்ச நேரம் பணம் போட்டு காட்டினா எப்படி இருக்கும் அந்த தண்டனை என்று எங்களுக்கு பணம் போட்டு காட்டினா, அந்த தண்டனையை பார்த்துவிட்டு தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அதை சொன்னா அப்போதும் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இது முஸ்லிம்கள் 3309 ஹதீஸாக இருந்திருக்கிறது. இந்த கட்டத்தில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கும்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் இறங்குகிறது, மாகாண நபியின் அங்கே தூணல் அஸ்ரா, இறை தூதரிடத்தில் கைதிகள் உயிரோடு இருப்பதற்கு ரைட்டே கிடையாது. இந்த பூமியில் அவர்களுக்கு ரத்தம் ஓட்டப்பட வேண்டும், மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். துனியா அல்ல கேட்டான், நட்டை வாங்கியல்ல உலகத்தினுடைய பொருளாதாரத்தை இருக்கிறீர்களா அல்ல கேட்டான். அல்லாஹ் மறுமையை தான் இருக்கிறான். அல்லாஹ் நிறைந்தவன், அவன் பதில்
முக்கியம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ்லா கிதாபுன் மினல்லாஹி சபக், அல்லாஹ்விடத்திலிருந்து விதி முடிவிட்டது, ஒரு எழுத்து முடிவிட்டது. அப்படி முடிவில்லை என்றால் அவர்களுக்கும் பீமா அதற்கும் அதாவது அதையும் நீங்கள் வாங்கிக் கொண்ட அந்த நட்டைக்காக அல்லாஹ் பிரமாண்டமான ஒரு தண்டனையை உங்களுக்கு இறக்கியிருப்பான். இந்த செய்தி அன்பால 67, 68வது வசனமாக இருந்து செல்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கண்டனத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். பார்க்கிறோம், இந்த கைதிகள் எல்லாரும் இருக்கிற பொழுது நட்டை வாங்கினாங்க, அதுக்கு அல்லாஹ் கண்டனம் தெரிவிச்சாங்க. நட்டைகள் வாங்கினார்கள், யாராவது வாங்கினாங்க. அப்படி வாங்குவதாலே சொல்லி எதை செய்திருக்கின்றேன். அப்படி நட்டைகள் வாங்கப்பட்ட ஆட்கள் நட்டைகள் பொருட்கள் வந்து மக்காவில் வந்து நட்டைகள் கொடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு நட்டைகள் பொருளை பார்க்கும்போது ஒரு தங்க நகை ரசூலுல்லாஹி முன்னால் பார்த்த உடனே அப்படியே ரசூலுல்லாஹி அவர்கள் கதீஜாவோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த காவலுக்கு போயிட்டாங்க. அந்த தங்க நகை கதீஜா அவர்களுக்குரிய அந்த நகை, அந்த நகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஒரு பெண்ணை அபுல் ஆசிம் ரபி என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த அபுல் ஆசிம் ரபிக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது இந்த மகளாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பளிப்பாக மகன் திருமணம் முடித்து போறான். அவனுடைய பேர் ஜெயன். அந்த ஜெயனுக்கு தன்னுடைய தாய் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் அந்த நகையை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன் ஜெயனுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த நகையை தன்னுடைய புருஷன் இந்த போர்க்களத்தில் வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய மருமகன் போர்க்களத்தில் வந்திருக்கிறாங்க, போர் கைதியா இருக்கிறாங்க. அதை பிரிக்கிறதுக்காக அங்கிருந்து தன்னுடைய மகளார் ஜெயன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கழுத்து அணியை கழுத்து மாலையை கொடுத்து வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய ரக்கலா யுத்தத்தல் ஷதீதா உமர் ஹரிதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. அவர் ரசூலுல்லாஹ் மந்தி சபையில் சொல்றாங்க, என்னுடைய நாய்க்கும் முஸ்லிமுலா அமீரா முடிந்தா என்னுடைய மருமகனாக அவரை நீங்க வென்றால் விடுதலை செய்யுங்கள். ஒரு கருத்து அலைகிறது, அவர்களுக்கு வந்த அந்த நகையை என்றால் நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லி அந்த நகையை திரும்ப அனுப்பாங்க. மருத்துவருடைய மகனான அவர் இஸ்லாம் பின்னால அந்த அவருக்கு முக்கிய விவாதத்தை வாங்கிட்டாங்க. காக்கோடு தன்னுடைய மகன் இருக்கக்கூடாது என்று சொல்லி விவாதத்தை வாங்கிட்டாங்க. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹுடைய மருமகன் கைதியாக இருக்கிறார். அதற்கு நட்டைக்கு வரும்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வெறுமனை விட்டுருங்க என்று கேட்பதற்கு மேல வெறுமனை அனுப்பிவிடுகிறார்கள். இந்த செய்தி அபுதாபுல 2317வது ஹதீஸாகவும் அஹ்மதுல 27,158வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியோடு தெரிவிக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரசூலுல்லாஹுடைய தகப்பனாரோடு பிறந்தவர். அவன் அன்சாரிகள் இவருக்கு பரிதாபப்பட்டு ரசூலுல்லாஹுடைய தகப்பனாரோடு பிறந்தவராக என்று பரிதாபப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவரை விட்டுருக்கிறாங்க. அப்பாஸ ஏற்கனவே இவருக்கு தாய்மொழியில் சொல்லுவோம். அன்சாரிகள் மதீனாவுடைய சம்பந்தம் பண்ணிருக்காங்க. ரசூலுல்லாஹுடைய குடும்பம் மூதாதையர். அப்ப அந்த வழியில இவருக்கு சின்னமா மகன் வேணும், அவங்க விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட பைசா வாங்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு காசு வேணாமல் விடக்கூடாது என்று சொல்லி சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 4018வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இப்படி அல்லாஹ் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதற்கு அல்லாஹ் ஒரு வசனம் சொன்னாங்க, நஷ்டத்தை தான் நம்ம கொடுக்கவே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க. அப்ப அவங்க பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த கைதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யார் இவன் நபியும் நபியை புள்ளி மனுப்பி ஐந்து அஸ்லாம் கைகள் உங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு உள்ள கைகளுக்கு சொல்லுங்கள், நீ யாரெல்லாம் குழுவிக்கும் கைரன், நீங்க இஸ்லாத்தான் இருக்கிறீங்க, நல்லதுதான் இருக்கிறீங்க என்றால் யூதிக்கும் கைரன் இருக்கும், உங்களிடத்திலிருந்து வாங்கப்பட்டதற்கு நேரடியாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இஸ்லாம் நம்பிக்கல பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு எது நன்மையா வாங்கினாலும் அதை விட உங்களுக்கு நல்ல தருவான். எதுக்கும் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய வசனம் சூரத் அன்பால்ல 20வது வசனமாக இருக்கிறது. பார்க்கிறோம் இந்த பதில
இப்படி முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று வெற்றியும் கிடைத்தது. எதிரிகளில் ஒரு 70 பேர்களை கைது செய்திருந்தார்கள், 20 பேரை கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி சத்தியத்திற்கு கிடைத்தது. இந்த வெற்றி இதே சத்தியத்தில், இதே உறுதியோடு, இதே இதயத்தோடு, இதே ஈமானோடு எந்தெந்தைக்கு நாம் வாழ்கிறோமோ அன்றன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்றும் கிடைக்கும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் செய்வானாக என்று கூறி வாய்ப்பட்டு நன்றி அமைகின்றேன். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி